சிங்கிள் பேரண்ட் சைல்டு தான் நான். ஸோ அப்பா இல்லாதனால சீரியல் நீ ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி அம்மாவோட விஷயம். எனக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வரனால என்கிட்ட கேட்டிருக்காங்களா? நடந்திருக்கு அந்த மாதிரி. அது கேட்கும்போது உங்களுக்கு ஒரு அம்மா கஷ்டமாக தான் இருந்தது. எனக்கே அது நடந்திருக்கு போது இவளுக்கும் அது நடக்காதுன்றது ஒரு இது இல்லையா? நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஹஸ்பண்ட் இல்லை. இந்த ஒரு ஃபோட்டோ என்ன நிஜமாவே ரொம்ப அழ வச்சிருச்சு. நிறைய பேர் என்ன நீ வீடியோக்காக போட்டியா அப்படின்றது, பட் நிஜமாவே அந்த பெயின் இருக்கும். அப்பா கூட இருந்திருந்தா சந்தோஷமாக இருந்திருக்கலாம். உங்கள் அப்பா இப்படி கெத்தாக இருப்பார், அப்படி கெத்தாக இருப்பாருன்னு அதெல்லாம் நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நானே ஒரு க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்பா கூட இப்படி தான் காரில் போவோம், அப்பா கூட இப்படி தான் பைக்கில் போயிருப்போம் அப்படின்னு. ஸோ அதான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்போது. உங்கள் வீடியோஸுக்கு தப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் பார்த்தா தப்பான அப்ரோச்லேயே தான் போகும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்னமா தோணுது? எனக்கும் அப்படி தான். வேலைக்குன்னு போகும்போது எங்கள் ஹஸ்பண்ட் இல்லை, நீ எப்படி சமாளிப்ப, நீ என்ன பண்ணுவ, 2 பொம்பளை பசங்க இருக்காங்க அப்படி சொல்லி நேசாக பேச்சு போடுவாங்க, ஃபோன் நம்பர் கேட்பாங்க. நான் எதுக்குமே ரியாக்ட் பண்ணிக்குவேன். அவங்க அப்பா இருக்கும்போது வந்த சொந்தக்காரங்க அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கிறோமா இல்லையான்னு பார்க்கறதுக்கு கூட வரல, கேட்க மாட்டாங்க. எனக்கு மட்டும்தான் ஹார்ட்டாக தெரியுதா இல்லை எல்லாருக்கும் அப்படி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. அவருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன பண்ணாலுமே சில கண்களை நம்ம மாற்றவே முடியாது. அந்த கண்களுக்கெல்லாம் நம்ம மட்டும் கிடையாது, நிறைய பெண்களை அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. இப்போ மாலை போடும்போது வேற என்ன டான்ஸ் ஆடி போட்டாலும் அதுக்கும் கீழே வந்து மாலை போட்டிருக்கேன் இப்படியெல்லாம் ஆடுறியன்னு. நல்ல வேலை உங்கள் அப்பா வந்து இறைவனடி சென்றார். ஸோ இல்லைன்னா உங்களை பெற்றதுக்கு தினமும் இந்த சமுதாயத்தில் வந்துட்டு ஃபீல் பண்ணி நான் யாரோட காசு திருடல, பொய் சொல்லலை, யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்கல. எனக்கு வர விஷயத்த நான் ரீல்ஸ் பண்ணி நான் போடுறேன். அப்படி இருக்கும்போது அவர் ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணியிருப்பார். ஓகே, இடுப்பை காமிச்சிட்டு ஆடுற அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் பார்த்தா முன்னாடி பின்னாடி காமிச்சிட்டு ஆடுறீங்க அப்படிங்கிற மாதிரி. நீ எங்கே இருந்தோ கமெண்ட்ஸ் போடுற, நீ போட்டுட்டு போ. எக்ஸ் பற்றி நான் வந்து அப்போது ப்ராப்ளம் நடக்கும்போது ஒரு வாட்டி நான் போட்டேன், அவ்வளோதான். யாராக இருந்தாலும் என் கூட யார் வந்தாலும் அவங்க நல்லா வரணும், அவங்க ஒரு இடத்துல நல்லா கெத்தாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் எப்போவுமே நினைப்பேன். ஸோ அப்படி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு செருப்படி தான் வந்துட்டே இருக்கு. VCura Wellness, Advanced Scientific Slimming, no pain, no surgery, any weight loss, இன்னும் smarter. i5 Housing and Properties, தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Call 9962 557 557. JNN Institute of Engineering, Chennai. John CSC, AA and ML, Cyber Security, MBA and more. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ வந்துட்டு கீர்த்தியை தெரியாதவங்களே யாருமே இருக்க முடியாது. அதுவும் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும், இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு அவங்க தனியாக நிறைய விஷயங்கள் பண்ணி இன்ஸ்டாகிராமில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்கன்னா அதில் நீங்களும் ஒரு ஆள். சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து கீர்த்திகா, சென்னை தான். ஸோ மோஸ்ட்டாக நான் எந்த ஊருன்னு தெரியாது. ஸோ சென்னை தான். அப்படியே நான் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப படிக்கிற பொண்ணு நான். ஸோ படிப்பு அப்படின்ற ஒரு கான்சன்ட்ரேஷன் தான் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து காலேஜ் படிக்கும்போது ஃபினான்ஷியல் ரீசனுக்காக, ஏன்னா வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே நல்லா தெரியும் சிங்கிள் பேரண்ட் சைல்டு தான் நான். ஸோ அப்பா இல்லாதனால ஃபினான்ஷியல் ரீசனுக்காக நான் காலேஜ் டிஸ்கண்டினியூ ஆகி திருப்பி நான் வந்து கரஸில் ஜாயின் பண்ணேன். சரி, அப்போ நம்ம சும்மா தானே இருக்கோம், அம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்ட்டு நான் நிறைய வேலைக்கெலாம் போக ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் எல்லா வேலையிலையுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னென்ன வேலை பார்த்துருக்கீங்க? ஐடி ஆஃபீஸில் நான் வாய்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், வாய்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஹலோ, நான் தான் உங்களோட கீர்த்திகா, வோடஃபோன்லேருந்து கால் பண்ணுறேன், அந்த மாதிரி வாய்ஸ் காலில் பேசியிருக்கேன். ஸோ இது எல்லாமே அப்படியே போச்சு. பட் டே பை டே நம்ம என்ன பண்ணுறோம், எங்களை அம்மா பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறைய பேர் வந்து எங்களை டவுன் பண்ணாங்க. ஸோ ரிலேஷன் சைடில் இருந்தும் இருக்கட்டும், ஏன்னா அது நார்மலாக நடக்கிற ஒன்று தானே அப்பா இல்லாத பொண்ணுனா. ஸோ அப்படி இருக்கும் போதே எங்கள் அம்மா தான் ரொம்ப மோட்டிவேஷ்னல். எனக்கு எதனா ஒன்று பண்ணி வரணும், நம்ம சும்மா இது பண்ணக்கூடாது, நீ எதனா ஒரு இதுவில் வந்து சாதிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப நாளாக வந்து ஸ்டடீஸில் தான் போச்சு. பட் அது ஒரு சிச்சுவேஷன்னால், ஏன்னா அம்மா ஒருத்தர் மட்டும்தான் மணி. ஸோ சென்னையில் வந்து ரெண்ட் எடுத்து வீடு பார்த்துக்கணும். தென் வந்து அக்கா ஒருத்தி இருக்கா, ஸோ அவளையும் படிக்க வைக்கணும், என்னையும் படிக்க வைக்கணும் அப்படின்னும் போது அது ரொம்ப
ட்ரபிளாக இருந்தது. ஸோ அப்படி இருக்கிறதுனால நான் டிஸ்கன்டினியூ ஆகி டான்ஸராக வந்தேன். ஸோ இந்த ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுவேன். மேரேஜ் ஃப்ளாஷ் மாப்ல ஓ டான்சர்னா நீங்க ஒவ்வொரு இடத்துல போய் நான் ஆடுவீங்க, events ஸ்டேஜ் ஷோ பண்ணுவாங்க. ஸ்டேஜ் ஷோ கிடையாது. ஸ்டேஜ் இல்ல, மேரேஜில் ஈவெண்ட் மாதிரி. ஓ கல்யாணத்துக்கு எல்லாம் போய் ஆடுவோம். மாப்பிள்ளை ஓகே ஓகே. இன்வைட் பண்ற மாதிரி அப்படி பண்ண. அதுக்கப்புறமா விஜய் டிவி ஜி தமிழ்ல எல்லாம் வந்து பேக்கப் டான்ஸரா இருந்த இந்த அவார்ட் ஷோஸ் அந்த மாதிரிலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அப்பெல்லாம் இந்த டிக்டாக் வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருந்ததுல. ஸோ அப்போ அம்மாவோட கன்சர்ன் வந்து நீ எதனா ஒன்று பண்ணி போடு, ஸோ சீரியல்ல வந்து நீ எதனா ஒன்று ட்ரை பண்ணு, சீரியல் நீ ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி அம்மாவோட விஷயம். ஸோ அப்படியே ட்ரை பண்ண போனேன். பட் எனக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வரனால கிட்ட எனக்கு கேட்டிருக்காங்களா? நடந்திருக்கு அந்த மாதிரி. ஸோ அப்ரோச் பண்ணிருக்காங்க. அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து நான் எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட ஓப்பனாக சொல்லிடுவேன். ஸோ அப்படி சொல்லும்போது அம்மா வேண்டாம், நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போகிறேன்னா அந்த மாதிரி ஒரு சீரியலே நீ வேண்டாம், நல்ல விஷயமா வரும்போது நீ ட்ரை பண்ணு, நீ ஏன் டிக்டாக் பண்ணக்கூடாது, நீ டிக்டாக் பண்ணு, அது மூலயமா எவ்வளோ பேர் வராங்களே, நீ ட்ரை பண்ணுன்னு. இல்ல நீங்க வந்துட்டு போய் நான் நடிக்கிறேன்னு சொல்லும்போது இல்லை ஒரு ஆடிஷன்லாம் வைப்பாங்கல்ல. ஸோ இப்போ தான் நிறைய இந்த கேஸ்டிங் கால்ஸ்லேயே டேரெக்டாக நம்மளை கேட்டுடுறாங்கல்ல. இப்போது இன்னும் கேட்டால் இப்போ இது இன்னும் வந்து ஓப்பன் அப்பாக ஆயிடுச்சு. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இன்ன வரைக்குமே வரும். பட் அது கரெக்டாக வரல. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க, எதனா ட்ரை பண்ணலாம்ல, ஏன் இன்னும் ட்ரை பண்ணேன்னு. கரெக்டாக வரும்போது ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ எதனா ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்டாக நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாத போது நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். இப்போ ஏதாவது வந்திருக்கா? ஏதாவது நடிக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கா? இல்லை வரல. பட் அதுக்கான ப்ராசஸிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எதனா வந்து கான்டாக்ட்ஸ் அங்கங்கே இப்போ தான். ஏன்னா நடுவில் எனக்கு சுத்தமாகவே அதோட இதுவே போயிடுச்சு. ஏன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது அந்த ஒரு நினைப்பே எனக்கு போயிடுச்சு. சரி ஓகே பிடிக்கல. பிடிக்கல, சரி அப்படி ஒரு விஷயம் வேண்டாம் நம்மளுக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு என்னம்மா இப்போ வந்து சொல்லியிருப்பாங்களே, இப்போ நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அட்ஜஸ்ட்மெண்ட்மா இந்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு வந்து தான் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. இப்படி வேண்டாம், நீ இதுலேயே இது பண்ணிக்கிட்டே இரு, வீடியோஸ் போட்டுக்கிட்டே இரு. இதுலேயும் உனக்கு வந்து இப்போது 300K 500K வரும்போதே நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சுது. இப்படி போய் தான் வரணுன்றது எனக்கு விருப்பமே கிடையாது. அதனால் வேண்டாம். அது கேட்கும்போது உங்களுக்கு ஒரு அம்மா கஷ்டமாக தான் இருந்தது. எனக்கே அது நடந்திருக்க போது இவளுக்கும் அது நடக்காதுன்றது ஒரு இது இல்லையா? நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஹஸ்பண்ட் இல்லை. எவ்வளோ வருஷமா அவங்க ஹஸ்பண்ட் இல்லாமல் உங்கள் குழந்தைங்களை நீங்கள் வளர்த்துருக்கீங்க? டைலரிங் பண்ணி தான் வளர்த்தேன். யாரும் ரிலேஷன்ஸ் யாருமே ஹெல்ப்புக்கு அந்த மாதிரிலாம் வர ரிலேஷன்ஸ் இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு ரொம்ப நீ உன் குழந்தைங்கள பார்த்து நீ இது பண்ணிக்கணும். ஏன்னா அப்பா இறந்தப்பே வந்து எங்களை யாரும் நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ நீ வந்து ஒரு ரூபான்னு கேட்டு நீ எங்களை வந்து நீ நிற்கக்கூடாது வீட்டுக்கிட்ட அப்படின்ற மாதிரி. ஸோ அப்பத்துலேருந்தே அம்மா வந்து அதில் ரொம்ப விடாப்பிடியாக இருப்பாங்க. நாங்கள் வந்து நிறைய நாள் வீட்டில் வந்து தண்ணி சாப்பாடு சாப்பிட்டாலும் அம்மா வெளியே போயிட்டு ஒரு ரூபான்னு யார்கிட்டையும் நிற்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் சில டைம்லலாம் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் ரொம்ப குட்டி வீடு தான், இவ்வளோதான் ரூமே இருக்கும். ஸோ அப்போல்லாம் வந்து எப்படின்னா மழைலாம் பெஞ்சா அது நிறைய பேர் லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். சில டைமில் வந்து அம்மாவுக்கு அப்போல்லாம் வந்து தைக்கிற வேலை தான், ஒரு 500 600 தான் வரும், வாடகையே 600 இருக்கும். சில டைம் காசு இல்லாத டைம்லாம் இந்த அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வறுத்து அது வந்து வறுத்த உடனே அது ஒரு கிறிஸ்பியாக ஆகிடும்ல, அதெல்லாம் நாங்கள் சாப்பாடாக சாப்பிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இல்லைனா கஞ்சி தண்ணி, வெடிக்கிற கஞ்சி தண்ணியிலே போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி தான் ரொம்ப நாளாகவே இப்படி ஒரு ஜேர்னி தான் எங்களோட லைஃப்பில் போயிட்டே இருந்தது. கஷ்டப்பட்டு தான். எந்த வயசுல அப்பா இறந்து போனாங்க? நீங்க எவ்வளவு வயசு இருக்கும்? எனக்கு 2 வயசு இருக்கும் போது இறந்துட்டாங்க. எங்களுக்கு 2 வயசு இருக்கும், அவர் இறந்துட்டாரு. பெரியவளுக்கு வந்து 10 வருஷம், இவங்க 2 பேருக்கு 7 வருஷம் வித்தியாசம் 2 பேருக்கும். அவளும் படிக்கிற இது, இவள் ஸ்கூலுக்கே போகல. அவங்க அப்பா அவளுக்கு பார்த்ததே கிடையாது, நினைவு இருக்காது. அதனால் என்ன பண்ணுறது, இறந்தது வந்து வேலூர், அவங்க ஊர் வேலூர், நான் சென்னை. அதனால் சென்னையில் வந்து டைலர். எப்படிம்மா சர்வே பண்ணீங்க? இப்போ சென்னை அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஊர் கிடையாது. இங்கே வந்து நம்ம ஒரு விஷயம் வாங்கணும்னாலுமே கையில் பணம் இருக்கும். அதுதான், நான் இங்கே பிறந்து வளர்ந்ததாலே எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. வாடகைக்கு வீடு எடுத்து டைலரிங் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதில் போயிட்டு இது பண்ணி சர்வே பண்ணி 2 பேரையும் ஒரு டிகிரி படிக்க வச்சுட்டேன். என்னால் முடிஞ்சது. 2 பேரும் பிகாம் முடிச்சிட்டாங்க.
அதனால் எனக்கு என்னென்னா சொந்தக்காரங்க கிட்ட நம்ம ஒரு இதுவாக நிற்கணும். அவங்க அப்பா இருக்கும்போது வந்த சொந்தக்காரங்க, அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கிறோமா இல்லையான்னு பார்க்கறதுக்கு கூட வர்றதில்ல. வரல, கேட்க மாட்டாங்க. யாருமே வர்றதில்ல. அதனால் நம்ம 4 பேருக்கு தெரிகிற மாதிரி நம்ம ஏன் வரக்கூடாது அப்படின்ற வைராக்கியம் எனக்கு. யார்கிட்டயும் போய் கையேந்தி நிற்கக்கூடாது. அதனால் இப்படி ஒரு இதில் பண்ணி நீ பார்ப்போம் அப்படி. அது கடவுளோட இதனால கொஞ்சம் கொஞ்சமாக இவளோட முயற்சி, இவளோட இது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்துட்டு. அட்ஜஸ்ட்மெண்ட்னால வந்துட்டு சீரியல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. இப்போ நம்ம இருக்கிற சோஷியல் மீடியா அதோட ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில தான் இருக்கும்னு சொல்ல முடியும். மோசமான கமெண்ட்ஸ், அந்த உங்களோட வீடியோஸ் எடுத்து தப்பாக எடிட் பண்ணி போடுறது, உங்கள் வீடியோஸுக்கு தப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் பார்த்தா தப்பான அப்ரோச்லேயே தான் போகும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்னமா தோணுது? அதுதான் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, எல்லாம் தாண்டி தானே வரணும். எனக்கும் அப்படி தான். வேலைக்குன்னு போகும்போது எங்கள் ஹஸ்பண்ட் இல்லை, நீ எப்படி சமாளிப்ப, நீ என்ன பண்ணுவ, 2 பொம்பளை பசங்க இருக்காங்க அப்படி சொல்லி நேசாக பேச்சு போடுவாங்க. ஃபோன் நம்பர் கேட்பாங்க. நான் எதுக்குமே ரியாக்ட் பண்ணிக்க மாட்டேன். உங்ககிட்ட வந்து நேராகவே போய் கேட்பாங்க, நேராகவே பேசுவாங்க. ஒரு பொண்ணாக வாழ்றது இந்த உலகத்தில் கஷ்டம்தான். அவ்வளோதான். வேற அவங்களுக்கு கேட்குறதே அவங்க கேட்டுருவாங்க. நான் எதுக்குமே ரியாக்ட் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை. எனக்கு தேவை 2 குழந்தைங்கள வளர்க்கணும், அவ்வளோதான். அதுக்காக அப்படி போய் தான் சம்பாரித்து வளர்க்கணுன்ற அவசியம் இல்லை. கை கால் நல்லா இருக்கு, என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துக்கிறேன். 2 குழந்தைங்களும் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைலரிங்லேயே அப்படியே இருந்து நடுவில் கம்ப்யூட்டர் கற்றுக்கேன், டேலிலாம். அங்கே போயும் எனக்கு அப்படி தான் ஒரு இதுவே வந்தது. ஸ்டார்டிங்கில் போகும்போது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் நான் உனக்கு இது பண்ணுறேன். அப்புறம் அந்த வேலையை தூக்கி போட்டுட்டு நான் கடைசியில் டைலரிங்க்கே வந்துட்டேன். நான் அதிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பசங்களை படிக்க வைக்கிறதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணேன். இப்போ அவள் பெரியவ செட்டில் ஆகிட்டா, இப்போ இவளுக்கு தான் செட்டில் பண்ண. அம்மா வந்துட்டு அப்பா இல்லாமல் ஒரு சின்ன வயசில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க, கூட இருந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஒரு சின்ன வயசுலேயே அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க தெரிஞ்சிச்சா? இல்லை அது என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா அம்மா கிட்ட, அம்மா இதெல்லாம் பண்ண வேணாமா, நம்ம இது மட்டும் நம்மளுக்கு போதுமா, அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? மனசு விட்டு பேசியிருக்கீங்களா? எப்போவுமே அம்மா கிட்ட வந்து எதுவாக இருந்தாலும், எனக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் அம்மா கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிப்பேன். அவங்களும் அப்படிதான். அம்மான்றதை தாண்டி ஒரு அப்பாவா, நல்ல ஒரு ஒரு ஃப்ரெண்டா, ஃப்ரெண்டாக, பசங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருப்பேன். நான் சொல்லிடுவேன். எதாக இருந்தாலும், எங்கே போய் என்ன ஒரு இதுவாக இருந்தாலும், என்ன நடந்தாலும் வந்து சொல்லிடணும் அம்மா கிட்ட அப்படின்னு சொல்கிறதுனால 2 பசங்களுமே என்கிட்ட வந்து ஃப்ரீயாக பேசுவாங்க. எதாக இருந்தாலும் சொல்லிடுவாங்க. அம்மா இப்போ ரீசெண்ட் டைமில் நான் வந்து கீர்த்தியோட ரீல் ஒன்று பார்த்தேன். அப்பாவோட ஃபோட்டோவில் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடிட் பண்ணி ஒரு மாதிரி அழுது போட்டிருந்தாங்க. ஸோ நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு உங்களுக்கு? அதான் இல்லையேன்னு தோணுச்சு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இந்த இதில் வந்திருக்கா இவ, இல்லையே. இவ்வளோ தூரத்துக்கு ஒரு கீழே அடிமட்டத்துல இருந்து, ஆமாம், அப்பா ஸ்க்ராட்ச்ல இருந்து வளர்ந்து வருவோன்னு சொல்லலாம், அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. அந்த ரீல்ஸ் போடும்போது அவங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் நான் எடுத்ததே கிடையாது அப்படிங்கிறது சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அந்த ரீல்ஸ் பார்க்கும்போது எப்படி கூட இருந்திருப்பீங்க? என்ன தோணுச்சு உங்களுக்கு? அவகிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னு நினச்சிங்க? எனக்கும் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அவ வளரும் போதெல்லாம் வந்து அப்பா இருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அப்பா இருந்தால் இது நான் வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவங்க அப்பா இருக்கும்போது நல்ல வசதியாக தான் இருந்தோம். அவர் கொஞ்சம் குடிப்பழக்கத்தினால தான் கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. அவர் இறக்கும்போது ஒன்றுமே இல்லை எங்கள் கையில். அடிமட்டத்தில் இருந்து தான் மேலுக்கு வந்தோம். சப்போஸ் அவங்க அப்பாவே இருந்திருந்தாலும் இப்போ பெருமையாக தான் இருந்திருக்கும் அவருக்கும். அவரே கேமரா வச்சு அப்போல்லாம் ஃபோட்டோ எடுக்கிற ஆள் தான் அவர். அப்பாக்கிட்டே கேமரா மோகம் இருந்திருக்கு, அதனால தான் நானும் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. கீர்த்தி சொல்லுங்க கீர்த்தி, அந்த வீடியோஸ் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக அப்பா கூட நான் இருக்கேன், ஃபேமிலியாக ஃபோட்டோவே இல்லை, ஃபேமிலியாக ஃபோட்டோ போட்டிருக்கோம் அப்படிலாம் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. சொல்லுங்க. அது இந்த மாதிரி ஒரு இந்த ஏஐல நம்ம யாரு கூடனாலும் ஃபோட்டோ கிரியேட் பண்ணிக்கலாம். குழந்தை ஃபோட்டோவே இல்லை, அவங்க அப்பா கூட ஃபோட்டோவே இல்லை. அவ பிறந்து கொஞ்சம் ஒரு 1.5 வயசு இருக்கும்போதே அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் அப்படியே படுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டார் அவங்க அப்பா. அதனாலேயே அவளோட ஃபோட்டோ அவங்க அப்பா கூட இருந்தது அந்த மாதிரி ஃபோட்டோ எதுவுமே இல்லை.
அதனால் அவளுக்கு எப்பவுமே கேட்பா, என்னை மட்டும் அக்காவுக்கு மட்டும் எடுத்தீங்க, என்னை எடுக்கவே இல்லை, குழந்தையில எனக்கு ஃபோட்டோவே இல்லை, அப்பா கூட ஒரு ஃபோட்டோ கூட இல்லை அப்படின்னு இது பண்ணுவா. சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? அதனால் இப்போ அந்த இதில் பண்ணி பண்ணி இப்படி இருந்தால் அப்படி இருக்கும், இப்படி இருந்தால் இப்படி இருக்கும்ன்ட்டு அவளோட இதை வச்சு அதை பண்ணி போட்டு அது ஒரு இதுவாக பண்ணிட்டு இருந்தா. பார்த்துட்டு இருந்தீங்க. நீங்க சொல்லுங்க கீர்த்தி, அதை இல்ல பார்க்கும்போது எப்படி? மோஸ்டா பொண்ணுங்களுக்கு வந்து அப்பா தான் ரொம்ப ஃபேவரெட்டுன்றது. ஏன்னா பசங்களுக்கு அம்மா, பொண்ணுங்களுக்கு அப்பா அப்படின்ற மாரி. ஸோ அந்த விஷயம் இருக்கும்போது எனக்கு வந்து அப்போ சின்ன வயசுலலாம் ரொம்ப அஃபெக்ட் ஆனதில்ல. ஓரளவுக்கு நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் அப்போலாம் வரும்போதோ, இல்ல எதனா நம்மள யாருனா ஒருத்தர் பேசும்போதோ, எங்க அப்பா இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? எங்க அப்பா சும்மா விட்டுருக்க மாட்டார்ல உங்களெல்லாம் அப்படின்ற மாரி எனக்கு மைண்ட் தாட்லாம் நெறைய வரும். எதனா ஒண்ணு ப்ராப்ளம்ஸ் இது பண்ணும்போதோ. ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுல எனக்கு குழந்தை ஃபோட்டோ பாப்பாவா இருக்கும்போது எந்த ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது. அப்பா கூடவும் கிடையாது. தனியா நான் பாப்பான்ற ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது. ஸோ ரீசெண்டா சும்மா நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப நாளா ChatGPT நெறைய வந்துட்டு தான் இருக்கு. சும்மா நான் ட்ரை பண்ணேன். ஒரு 3 டேஸ் பேக் தான் ட்ரை பண்ணேன். ஸோ பண்ணும்போது ரொம்ப ஆசையா இருந்தது. எங்க அப்பா பார்க்கும்போதெல்லாம் அது எப்படி சொல்றது? நெறைய பேர் என்ன நீ வீடியோக்காக போட்டியா? அப்படின்றது. பட் நிஜமாவே அந்த பெயின் இருக்கும். அப்பா கூட இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஸோ அது பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்து எங்கள் அப்பா வந்து செம்மையாக கார் ஓட்டுவார், பைக்லாம் ஓட்டுவார், ரேசர் அவர், மெக்கானிக் அவர் ஆக்சுவலாக ஒர்க்கு. ஸோ வந்து இந்த கார் பைக்லாம் செம்மையாக ஓட்டுவார். வெளியே ஊர் சைட்லாம் போகும்போது எங்கள் பெரியம்மாலாம் சொல்லுவாங்க, உங்கள் அப்பா இப்படி கெத்தாக இருப்பார், அப்படி கெத்தாக இருப்பாருன்னு. அதெல்லாம் நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நானே ஒரு க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்பா கூட இப்படி தான் காரில் போவோம், அப்பா கூட இப்படி தான் பைக்கில் போயிருப்போம் அப்படின்னு. ஸோ அதான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்போது. ஏன்னா ஒரு டைமும் தனியாக நிற்போம். எதனா ஒரு பிரச்சனை வரும்போது தனியாக நிற்போம். ஏன்னா லேடிஸுன்னும் போது அஃப்கோர்ஸ் நம்மள தான் எல்லாமே டாமினேட் பண்ணுவாங்க. தனியாக நிற்கும் போதெல்லாம் யோசிப்பேன், சரி நம்ம கூட அப்பா இருந்திருந்தாருன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே. ஏன்னா ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க அப்பா அம்மாவும் தான், பட் அப்பாவும் ரொம்ப முக்கியம். ஒரு லைஃப்பில் அம்மாவும் வேணும், அப்பாவும் வேணும். யாருன்னா ஒருத்தர் இல்லைனாலுமே அந்த லைஃப் வந்து ரொம்ப கஷ்டம்தான். எவ்வளோ பேர் அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் எல்லாமே நான் திங்க் பண்ணுவேன், நிறையவே நான் திங்க் பண்ணுவேன். ஸோ எப்படி நம்ம அந்த இடத்துலேருந்து வந்திருக்கோம், அப்பா இருந்திருந்தானா இதெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு அது சந்தோஷமாகவும் இருந்தது. அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. பட் நல்லா இருந்தது. இந்த ChatGPT எல்லாம் இருக்கும்போது நான் இன்னும் நிறைய ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அம்மாவுக்கு நிறைய ஃபோட்டோஸ்லாம், அம்மா உனக்கு நான் அப்பா கூட போகிற மாதிரி. ஏன்னா அப்பா சாகும்போது வந்து அம்மாவும் ரொம்ப சின்ன வயசு தான். சின்ன வயசு. எதனால இறந்து போனாங்க? என்ன காரணமா? ட்ரிங்க்ஸ்னால தான். ட்ரிங்க்ஸு தான், குடிச்சு தான் இறந்து போனாங்க. ரொம்ப ட்ரிங்க்ஸு, கொஞ்சம் ஸ்மோக் பண்ணுவார். அதனால் அவருக்கு ஃபுல்லாக பார்ட்டெல்லாம் இதுவாயிடுச்சு. அவருக்கு ஸ்மோக் பண்ணி அந்த இதெல்லாம் போயிடுச்சு. படுத்த படுக்கையாக ஆகிட்டார். ஒரு 8 மாதம் வச்சுருந்து பார்த்தேன் நான். எப்படியோ காப்பாற்றிடலான்ற ஒரு இதுதான். படுத்த படுக்கையில் எல்லாமே பண்ணிப்பார். எல்லாமே நானும் பார்த்து தூக்கிட்டு போய் குளிப்பாட்டுவேன், எல்லாமே பண்ணுவேன். சரி இங்கேருந்து ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு அவரோட அண்ணன் வந்து கூப்பிட்டு போனார். ஆனால் அவரால் அவ்வளோதான், ரொம்ப ஹெவியாக ஆனதுனால அவரால் இருக்க முடியல. அங்கே போய் 1 வீக்கில் இறந்துட்டார். கீர்த்தி, யாரையாவது நம்பியிருக்கீங்களா? அப்பா இருந்தால் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி யாரையாவது நீ அப்பா மாதிரி அப்படின்னு யாரையாவது சொல்லியிருக்கீங்களா? இல்லைங்க, அந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்பவே கூடாது. ஏன்னா அப்பான்றவர் அப்பா தான். அப்பாவோட பிளேஸை யாராலுமே ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அது ஒரு தனி உலகம் அப்பாவோட வாழ்க்கை. ஸோ நான் நார்மலாக நம்பினவங்களே நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யார் மேலேயும் ட்ரஸ்ட்டு வரல, ட்ரஸ்ட்டோ வைக்கக்கூடாது. நான் இப்போ இதுக்கப்புறம் ஃபோக்கஸ்டு ஃபுல்லாகவே எதனா ஒரு அச்சீவ் பண்ணணும், எதுக்குமே எந்த ஒரு சிந்தனையும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே கரண்ட்டில் ஓடிட்டே இருக்கு. எந்த ஒரு ஃபோக்கஸ் நம்மளுக்கு ஒரு நிறைய ட்ரீம் இருக்குது, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. உங்கள் வீடியோஸ்க்கு நீங்கள் போட்டிருக்க வீடியோவில் சில கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட வீடியோஸ்லேருந்து ஒரு 2-3 கமெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கமெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க?
நான் கமெண்ட்ஸை படிக்கிறேன். நீங்கள் இப்போ ரீசெண்ட் டைமில் போட்ட அந்த ஆத்தா வீடியோவுக்கு வந்துட்டு ஒருத்தர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு. எனக்கு மட்டும்தான் ஹார்ட்டாக தெரியுதா இல்லை எல்லாருக்கும் அப்படி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. அவருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நிஜமாவே தெரியல அதில் என்ன ஹார்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த பாட்டு எப்படி பாடினா நல்லா இருக்குமோ அதுக்கு தான் பாடினேன். ஸோ உங்ககிட்ட அதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணாலுமே சில கண்களை நம்ம மாற்றவே முடியாது. அந்த கண்களுக்கெல்லாம் நம்ம மட்டும் கிடையாது, நிறைய பெண்களை அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. இப்போ என்ன மட்டும் இப்படி தாக்க மாட்டாங்க, நிறைய பெண்களை தாக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை நான் பார்த்து இப்போ சொல்லும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா எனக்கு மற்ற நார்மல் வீடியோஸில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தா கூட எதனா ரிப்ளை கொடுத்துருக்கலாம். ஸோ சாமி பாட்டுக்குன்னும் போது நான் என்ன ரிப்ளை கொடுக்க முடியும்? அதே வீடியோக்கு இன்னொரு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இப்பெல்லாம் சாமிக்கு மதிப்பே இல்லாமல் போச்சுப்பா, நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு. இல்லைங்க, நிஜமாவே நான் இது வந்து டூப்புக்காகலாம் நான் பண்ணவே மாட்டேன். முருகர் வீடியோ பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா இந்த மாதிரி அம்மன் சாங் பண்ணுறது இருந்தாலும் சரி, நான் எதனா வேண்டிட்டு மாலை போடும்போது அப்போ நான் அந்த ரீல்ஸ் எடுக்கிறத தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த முருகருக்காக அதுவே வந்திருக்கு, வீடியோ பண்ணுறதுக்காக மாலை போட்டிருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரியுமே வந்திருக்கு. இல்லை நீங்கள் வீடியோ பண்ணுறதுக்காக ப்ரே பண்ணிட்டு போடுவீங்க? இல்லை, நான் வந்து வேண்டி நான் போடும்போது அந்த டைமில் வந்து நான் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு தான் நான் போடுவேன். கண்டி வீடியோக்காக மாலை போட மாட்டேன். ஸோ முருகருக்குமே அதே மாதிரி தான். நான் ரொம்ப முருகர் பக்தர். ஏன்னா எனக்கு நான் கேட்டது எல்லாமே அவர் கொடுத்துருக்காரு, எல்லா விஷயமே எனக்கு அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால எனக்கு ஒரு வாட்டியுமே அவருக்கு பர்த்டே வந்தாலும் சரி, அந்த தைப்பூசம் வந்தாலும் சரி, எப்பவுமே நான் மாலை போடும்போது நான் அப்போ வந்து என்னோட ஒர்க் வந்து நான் ரீல்ஸ் பண்ணி போடுறேன். ஸோ அந்த டைமில் நான் வேறு எதனா சாங் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அதுக்காக அந்த டைமில் நான் சாமி பாட்டு பண்ணி போடுவேன். ஆமாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறவங்க? இவன் சொன்ன அதே தான் நானும். அவ்வளோதான், யார் என்ன சொன்னாலும் நான் அவளோட இதுக்கு அவள் பார்த்துக்கிறான். இப்போ மாலை போடும்போது வேற என்ன டான்ஸ் ஆடி போட்டாலும் அதுக்கும் கீழே வந்து மாலை போட்டிருக்கேன் இப்படி எல்லாம் ஆடுறியேன்னு அப்படி பேசுற வாயும் இப்படி பேசும் அப்படிங்கிற அதனால நீ மாதிரி. மாலை போட்டிருக்கேன் சாமி பாட்டுக்கே ஆடு, பிடிச்சவங்க லைக் பண்ணிட்டோம், பிடிக்காதவங்க எதனா பண்ணிட்டு போட்டோம்னு. சரியான செம்ம போல்டுங்க உங்க அம்மா. அடுத்து இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம் வந்து டான்ஸ் ஆடி 1,00,000 ஃபாலோ, அதுதான் இப்போ வந்துட்டு ஒரு பெரிய சாதனையாக பார்க்குறாங்க. ஸோ எவ்வளவோ பொண்ணுங்க காலையில் 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 9 மணி வரைக்குமே வெளியெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வராங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? அதுவும் உங்கள் வாயால் என்ன பதில் சொல்கிறீங்க? நான் அந்த ரோலும் ப்ளே பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக காலையில் 8 மணிக்கெலாம் போயிட்டு கவர்மெண்ட் பஸ்ஸில் அவ்வளோ க்ரௌடில் நசுங்கி கையில் சேஃப்டி பின் எல்லாம் வச்சுருப்பேன். ஏன்னா நம்மள ஒரு சிலர் கவர்மெண்ட் பஸ்ஸில் எதனா நடக்கும்போது அவங்ககிட்ட சண்டை போட முடியாதுல்ல, எங்கள் அம்மா வந்து சேஃப்டி பின் கொடுப்பாங்க. நீ அங்கே போய் வாக்குவாதம் எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஸோ நீ வாக்குவாதம் பண்ணாத, எதனா உன்னை வர சிரமம் தெரிஞ்சால் லைட்டாக சேஃப்டி பின் வச்சு இப்படி குத்து அவங்களே நான் வந்து போயிடுவாங்க. நானும் நிறைய இடத்துல குத்திருக்கேன். நீங்கள் குத்திருக்கீங்க? பசங்களை போய் கூட்டிட்டு போகும்போது ஜன நேரத்துல அப்பதான் ஒராசுவானுங்க, பின்னி வச்சிருப்பேன் செயின்ல எடுத்து ஒரு குத்துனா நான் வந்து போயிடுவேன். ஐயோ அம்மான்னு கத்திட்டு போக வேண்டியதான். சரியான ஐடியாவா இருக்குமா? இனிமே எல்லாரும் வந்து சேஃப்டி பின்னோட போங்க, பஸ்ல யார் பக்கத்துல வந்தாலும் குத்திடணும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அந்த வேலையும் நான் பண்ணியிருக்கேன். காலையில நான் போவேன், நைட்டு தான் வருவேன், ரொம்ப டார்கெட்டா இருக்கும் வேலையெல்லாம். ஸோ நான் அந்த வேலையும் நான் முடிச்சுட்டு தான் நான் ரீல்ஸ் பண்ண வந்திருக்கேன். ஸோ இதுவும் கஷ்டம் தான். நிறைய பேருக்கு பார்க்கும் போது ரீல்ஸ் தானே பண்ற, ஜாலியா தானே இருக்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இதுவும் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்த தேடணும். எங்கேயுமே வந்து நம்மளுக்கு ரீல்ஸ் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் எங்கேயுமே கிடையாது. ஸோ நிறைய இடத்துல கேமராலாம் அலோடு கிடையாது. ஸோ அதுக்கான இடம் பார்க்கணும். ஒரு நாளைக்குமே நான் ட்ராவல் பண்ணி போகிறதெல்லாம் ஒரு 1 hour 2 hours தான் நான் ட்ராவல் பண்ணி போவேன். ஸோ அப்படி இருக்கும்போது இதுவும் எனக்கு கஷ்டம் தான். நம்ம எந்த வேலையை நம்ம செய்கிறோமோ எல்லா வேலையுமே கஷ்டம் தான். பார்க்குறவங்களுக்கு நீ தானே செய்கிற, நீ ஜாலியாக இருக்க, ரீல்ஸ் தானே பண்ணுற, ஜாலியாக இருக்க. பட் அப்படி இருக்கும்போது நான் ட்ராவலும் பண்ணி போகணும், வீடியோவுக்கு நான் ஃப்ரேமும் சொல்லுவேன், வீடியோ நான் எடுக்கவும் செய்வேன், எடுத்து முடிச்சு டைமுக்கு நான் அப்லோடும் பண்ணணும், அதை நானே உட்காந்து எடிட்டும் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அது ஒரு கஷ்டமான வேலை தான். பிடிச்சும் செய்கிறேன், அது ஒரு வேலை தான். அப்படி சொல்லாதீங்க சிம்பிளாலாம் இன்னும் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன்ட்டு. எல்லா வேலையுமே கஷ்டம்தான். யார் வேலையும் நம்ம குறை சொல்ல முடியாது, எல்லார் வேலையும் கஷ்டம்தான். நல்ல வேலை உங்கள் அப்பா வந்து இறைவனடி சென்றார். ஸோ இல்லைன்னா உங்களை பெற்றதுக்கு தினமும் இந்த சமுதாயத்தில் வந்துட்டு ஃபீல் பண்ணி
செத்தே போயிருப்பாரு அப்படிங்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அவர் இருந்திருந்தாருன்னா நான் அதுதான் சொல்றேன். அவர் நிஜமா சந்தோஷம் தான் பட்டிருப்பாரு. நான் கெட்ட வழியில போலல. நான் யாரோட காசு திருடல, பொய் சொல்லல, யாரையும் ஏமாத்தி சம்பாதிக்கல. எனக்கு வர விஷயத்த நான் ரீல்ஸ் பண்ணி நான் போடுறேன். அப்படி இருக்கும்போது அவர் ப்ரௌடா தான் ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஓகே, நம்ம பொண்ண ஒரு 4 பேருக்கு பிடிச்சிருக்குல. நான் எங்கேயோ பொறந்து எங்கேயோ நான் வந்து இருக்கிறதுக்கு, இப்போ நான் எங்கன்னா போகும்போது எனக்கு பிடிச்சவங்க என்னோட ஃபேமிலி கோயம்புத்தூர்ல இருக்குன்னா நான் வந்து பெருமையா சொல்லிப்பேன். எனக்கு என்னோட ஃபேமிலி அங்கேயும் இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எங்க அப்பா வந்து ஃபீல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு. டெய்லியும் இப்படிலாம் ஆயிருக்கலாம் மாட்டாரு. எங்க அப்பா சந்தோஷம் தான் பட்டிருப்பாரு. ஒன்னே ஒன்று மட்டும்தான், யாரா இருந்தாலுமே பெண்களை வந்து அந்த ஒரு விஷயத்த வச்சு டார்கெட் பண்ணாதீங்க. கமெண்ட்ஸ் என்ன வேணா திட்டி போடுங்க. அது நம்ம யாரையுமே நீ பண்ணாதன்னு சொல்ல முடியாது. ஸோ திட்டி போடுங்க. பட் அந்த ஒரு விஷயத்த டார்கெட் பண்ண வேண்டாம். ஏன்னா எல்லார் வீட்லேயும் அம்மாங்க இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அக்காங்க இருக்காங்க. எல்லாருக்குமே உடல் உறுப்புகள் எல்லாமே ஒன்று தான். ஸோ அப்படி இருக்கும் போது எந்த ஒரு பொண்ணையும் வந்து அந்த ஒரு விஷயத்த வச்சு டார்கெட் பண்ண வேண்டாம். என்ன மட்டும் சொல்லலை, நிறைய பெண்களுக்கு தவறான கமெண்ட்ஸ் வருது. நீங்க சொன்ன மாதிரி தான் சில கமெண்ட்ஸ்லாம் படிக்க முடியுது, சில கமெண்ட்ஸ்லாம் படிக்க முடியாது. இல்ல அந்த மாதிரி கமெண்ட்ஸுமே இங்க இருக்கு. என்னால படிக்க முடியல. அதிகமா பார்த்தா வந்து இடுப்பை காமிச்சிட்டு ஆடுற அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் பார்த்தா முன்னாடி பின்னாடி காமிச்சிட்டு ஆடுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வார்த்தைகள் உரிமையிலேயே வந்திருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான், ரீசெண்ட் டைம் வரலட்சுமி மேம் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. ஸோ நீ எவனோ நீ எங்கேருந்தோ பேசுற, என் முன்னாடி வந்து நீ வந்து பேசி பாருடா, அப்போ உனக்கு இருக்கு அப்படின்னு ஒரு 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 இது பேசியிருப்பாங்க, ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே விஷயம்தான், நீ எங்க இருந்தோ கமெண்ட்ஸ் போடுற, நீ போட்டுட்டு போ. நீங்க சொல்லும் போதே அந்த கமெண்ட்ஸ்லாம் நான் பார்க்குறேன். இல்லைன்னா அந்த கமெண்ட்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. எங்க அம்மா சொல்ற ஒரே ஒரு விஷயம் அதுதான், நீ அதை பார்த்துட்டே இருக்கும் போது தானே உனக்கு அப்படி தோணும். ஏன்னா அந்த கமெண்ட்ஸ் படிக்க படிக்க நம்மளையே தப்பா தோண வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால கமெண்ட்ஸ் படிக்க வேலைக்கு போகாது மைண்டு, அதையே யோசிக்க தோணும். அதை ஏன் பார்க்குற, தள்ளி விட்டு போயிடு, அவ்வளோதான். வியூஸோ ப்ரொமோஷனோ இல்லைன்னா அக்காவோட ஆயுதம் வந்துட்டு அம்மா அப்பாவை பற்றி பேசுறது, இல்லைன்னா எக்ஸை பற்றி பேசுறதுன்னு சொல்லிட்டு அவர் ஸ்டைலில் ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு. ஸோ வியூஸ் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் உங்கள் ஆயுதத்தை கையில் எடுத்துருவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வியூஸ் லைக்ஸ் போலனா நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு கிடையாது. வியூஸ் லைக்ஸ் வந்து எப்போவுமே அக்கௌண்ட்டை நான் வந்து ஸ்டேபிளாக தான் வச்சுப்பேன். எப்போவுமே நம்மளை பிடிச்சவங்க நம்மளை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ ப்ரொமோஷன்ஸுமே நம்மளுக்கு ரெகுலராக வரும். நான் அதே மாதிரி நான் நிறைய இந்த பெட்டிங் ஆப்ஸ் அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். எதனா ரீசனபிளாக இந்த டாய்ஸ் ப்ரொமோஷன், ட்ரெஸ் ப்ரொமோஷன் அந்த மாதிரி வர்றது தான் நான் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நார்மலாக எப்போவும் நடக்கிற ஒன்று தான். நான் வந்து ஃபாதர்ஸ் டே வரும்போது அப்பாவை பற்றி நான் பேசி போட்டேன், மதர்ஸ் டே வரும்போது அம்மாவை பற்றி பேசி போட்டேன். ஏன்னா என்னோட லைஃப்பில் 2 பேரோட ரோலுமே எனக்கு, அம்மான்றவங்க வந்து அப்பா இல்லாமல் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது அந்த சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து புரியும். ஏன்னா நான் வீடியோஸ் போடும்போது அதுக்கு கீழே எவ்வளோ பேர் அழுதுருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் அந்த சுச்சுவேஷனில் இருந்திருக்காங்க. அதே மாதிரி தான் ஃபாதர்ஸ் டேக்குமே நடுவில் இப்போ போட்டது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் கிடச்சிது, அதை நான் ஷேர் பண்ணேன். ஏன்னா அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஒரு நல்ல விஷயத்த நான் ஷேர் பண்ணேன். மற்றபடி எனக்கு வியூஸ் வரக்கூடாது அப்படின்னு கிடையாது. இன்னொன்று எக்ஸ் பற்றி நான் வந்து அப்போது ப்ராப்ளம் நடக்கும்போது ஒரு வாட்டி நான் போட்டேன், அவ்வளோதான். இப்போவே தெரிஞ்சிருக்கும் யார் மேலே மிஸ்டேக் இருக்குது, யார் மேலே மிஸ்டேக் இல்லை. நான் இப்போ வந்து வேற ஒருத்தர் கூட போய் வீடியோவும் பண்ணலை, நான் எங்கேயும் போயிட்டு எதுவும் பண்ணல. நான் கரெக்டாக ஒரு விஷயத்த சொன்னேன், நீங்கள் பார்த்துருந்துக்கோங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான், நான் விட்டுட்டேன். நான் எந்த ஒரு ஆர்கியூவோ நான் பண்ணலை. ஓகே, இதுக்காக தான் அப்படின்னு நான் வச்சேன். அப்பயும் சில பேர் நம்மள தான் டார்கெட் பண்ணாங்க. ஒரே ஒரு கொஷின் மட்டும் எனக்கு கேட்கணும்னு இருந்தது. ஒரு பையன் பிரேக்கப் ஆகிட்டான், ஒரு பொண்ணு கூட வீடியோ போட்டால் வாவ் சூப்பர் அண்ணா அண்ணி செம்மையாக இருக்காங்கன்னு சொல்லி வந்துடுது, ஓகேவா? இதுவே ஒரு பொண்ணு போட்டிருந்தா என்ன நடந்திருக்கோ யோசிச்சு பாருங்க. இப்போ நானே அங்கேருந்து பிரேக்கப் ஆகி வந்துட்டேன். ஸோ இதுவே வேற ஒரு பையன் கூட போய் நான் கமிட் ஆகியோ இல்லை நார்மலாக ஒரு வீடியோ போட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? அடுத்து பிடிச்சிட்டாளா? ஸோ இதுதான் கேர்ள்ஸோட நார்மல் லைஃபாக இருக்குது. இதில் கேர்ள்ஸும் இப்படி தான் பேசுகிறாங்க, பாய்ஸும் இப்படி தான் பேசுகிறாங்க. நம்ம யாருமே சொல்ல முடியாது, அவங்கவுங்களோட லைஃப்பில் இருந்தால் தான். ஸோ நான் எக்ஸை வந்து ஆயுதமாலாம் எடுக்கலை, நான் வந்து விட்டுட்டேன். அப்போ வந்து ஓகே என்னை பற்றி, ஏன்னா நான் அதில் கிடையாது. நான் ஒரு விஷயமும் நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன். நான் எந்த ஒரு தப்புத்தனம் பண்ணி எனக்கு அந்த காசு மூலியமாக நான் வாங்கலை. ஸோ நான் இருக்கிறேன்னு நம்பி யாரும் போகாதீங்க. நீங்கள் உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா பேசுங்க, இல்லைனா வேண்டாம். நான் அவேர்னஸ் வீடியோ தான் போட்டேன், அவர் எனக்கு ஆயுதம்லாம் கிடையாது. அப்படி நான் வந்து ஃபேமஸ் ஆகணும்னா அந்த டைமே இந்த ஒரு விஷயத்த நான் ரொம்ப பெருசாக ஆக்கியிருக்கலாம், கரெக்டுங்களா? நான் அப்போவே இன்டர்வியூக்கு வந்திருக்கலாம். நான் அந்த டைமுக்கு நான் இன்டர்வியூ எங்கேயுமே போகவே இல்லை. நிறைய இடத்துலேருந்து கேட்டாங்க, உங்கள் மேலே தப்பு இல்லைல்ல சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் அந்த டைம் இன்டர்வியூ போகலை.
எனக்கு என்னன்னா, நான் அந்த விஷயத்த என்னோட சேனல்லே நான் போட்டேன். இது நான் இந்த மாதிரி தான் நடந்தது. இது என் மேலே மிஸ்டேக் கிடையாது. ஸோ பார்த்து இருந்துக்கோங்கன்னு. நான் ஒரு ஆயுதமாலாம் எடுக்கல. ஆயுதமா எடுத்திருந்தா அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் அப்படியே ரீச்லேயே இருந்திருக்கலாம். எவ்வளோ நான் பண்ணியிருக்கலாம். எனக்கு நிறைய அதுக்கான மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் வந்தது. இப்போ ரீசெண்டாக ஒன்றா சேர்ந்து வீடியோ போடுறாங்க. நீங்கள் தனியாக தானே இருக்கீங்க. இதை வச்சு நம்ம இன்டர்வியூஸ் எடுக்கலாம் சொல்லின்னு வந்தது. பட் எனக்கு அப்படி தேவையில்லை. எனக்கு நான் எப்படி என்னோட அக்கௌண்ட்டை ரீச் பண்ணிக்கணும், நான் என்ன மட்டும் பண்ணி போட்டால் போதும். ஏன்னா நிறைய பேர் இப்போது யார் கூடனா கூட சேர்ந்து பண்ணலாம். ஏன்னா இப்போ நான் தனியாக பண்ணும்போது இன்னும் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஒரு ஆளே ஹேண்டில் பண்ணும்போது யார் கூடனா சேர்ந்து வீடியோ பண்ணலாம். பட் எனக்கு ரொம்ப பயம். இதுக்கப்புறமா யார் கூடயும் வேண்டாம். ஸோ எனக்கு மேரேஜ் மேலே பயமாக ஆயிடுச்சு, வெறுப்பாயிடுச்சு. ஸோ இன்னமும் வந்து எனக்கு அந்த பழைய விஷயம் ஏதோ ஒரு மூலியமாக என்னை வந்து டார்கெட்டபிள் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு அந்த ஒரு விஷயம் எனக்கு பயமாகவே இருக்குது. அம்மாவும் கேட்பாங்க, சரி விடு, இப்போதைக்கு வேண்டாம், உனக்கு நிறைய விஷயம் ட்ரீம்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் முடி, உனக்குன்னு யாருன்னா ஒருத்தர் கடவுள் நல்லவங்களா காமிப்பாங்க, அப்போ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அம்மாவோட தாட்டு. பட் எனக்கு இந்த மேரேஜ் மேலேயே ஒரு ரொம்ப பயம். யாராக இருந்தாலும் என் கூட யார் வந்தாலும் அவங்க நல்லா வரணும், அவங்க ஒரு இடத்துல நல்லா கெத்தாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் எப்போவுமே நினைப்பேன். ஸோ அப்படி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு செருப்படி தான் வந்துட்டே இருக்குது. நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லது கொடுக்குறோம், நம்மளுக்கு நல்லது வரும் தானே நினைக்கிறோம். ஆனால் அது வரவே வராது. கடைசி வரைக்கும் இப்படி தான் ஆகி செருப்படி வாங்கினால் நம்ம உருப்படி ஆயிடுவோம். அதுதான் உண்மை. அடி வாங்க எங்க யாருன்னா எதனா வந்தாங்கன்னா நம்ம வந்து நம்பிடுறோம். ஸோ அது நம்மளோட இயல்புல நம்ம மாற்ற முடியாது. ஸோ அதனால அவர் கமெண்ட்ஸுக்கு அதுதான் சொல்கிறேன், நான் யாரையுமே ஆயுதமாக எடுக்கல, எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறேன், அவ்வளோதான். அந்த எக்ஸ்ன்றது இப்போ நிறைய பேர் இன்னொன்று வந்து யுவராஜ்னு ஏன் நேம் மாற்றாமல் இருக்கான்னு கேட்குறாங்க. அவங்க அப்பா பேர். ஓ, யுவராஜ்ங்கிறது அப்பா பேர். ஓகே. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter. i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Call 9962 557 557. JNN Institute of Engineering, Chennai. John CSC, AA and ML, Cybersecurity, MBA and more.